ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணலாம். நான் அதுக்கு அவிச்ச கார்ன் ஒன்று இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த கார்ன் உரிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நடுவில் ஒரு 2 லைன் மட்டும் நீட்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி சேர்த்து மொத்தமாக எடுத்துக்கலாம். உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் கேப்சிகம் ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்க பார்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் அப்படியே வேக வச்சு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கேப்சிகம் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். இல்லை இது நீங்கள் அரைச்சி போட்டிங்கனாலும் ஓகே தான். மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். நான் ஸ்லைஸாக ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஒரு பாதி அளவு குக் ஆகிருக்கு. அடுத்து நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது மூடி போட்டு மூடி ஒரு 2 இல்லை 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்வீட் கார்ன் வந்து வெறுமனே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டென் மினிட்ஸில் சமைக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.